வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பை பற்றி பேச போகிறோம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெண் சாபம் இருந்துட்டா என்னென்ன அறிகுறிகள் தெரியும்? இந்த பெண் சாபத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன? இந்த பெண் சாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதற்கான விமோச்சனம் என்ன? முதல்ல பெண் சாபம்னா என்ன? தெரிஞ்சோ தெரியாமலோ, இப்பிறவியிலோ முற்பிறவியிலோ பெண்களுக்கு நாம் இழைத்த கொடுமைகள், அவங்க மனசு வேதனைப்படும்படியா நாம் செய்த செயல்கள் எங்கோ ஒரு இடத்துல பெண் சாபமாக மாறுகிறது. இந்த பெண் சாபம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு மறுபடி ஒரு பெண்ணுடைய பிரிவினாலோ, ஒரு பெண்ணுடைய மரணத்தினாலோ, அல்லது பெண்ணுடைய தாக்கத்தினால், ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண் மேனேஜராக இருப்பாங்க, இவர் ரிப்போர்ட் பண்ணுவார், இவரை புழிஞ்சு சக்க மாதிரி எடுத்துடுவாங்க. ஏன்னா அந்த பெண் சாபம். இவர் மனமுகர்ந்து காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணு வேற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கக்கூடிய மாதிரி அமைப்பு. கட்டுன பொண்டாட்டி வார்த்தையாலேயே தினம் கொலை பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தான் பெண் சாபத்துடைய அறிகுறிகள். இதுதான் பெண் சாபம். இந்த பெண் சாபத்துடைய தாக்கம் என்னன்னா, வாழ்க்கை முழுவதும் செல்வம், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், கடன் தொல்லை, தீராத கடன் தொல்லை, இல்லைன்னா மனசு நிம்மதியாகவே இருக்காது, தூக்கமே வராமல் ஒரு நிலை. எவ்வளவு பணம் புகழ் பேரெல்லாம் இருந்தால் கூட ஒரு திருப்தி, லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் தான் பெண் சாபத்துடைய தாக்கங்கள். இந்த பெண் சாபம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கா இல்லையா, அது எப்படி தெரிந்து கொள்வது? பெரும்பாலான ஜாதகங்களில் சுக்கிரன் நீச்ச நிலையை அடையும் பொழுது அவருக்கு பெண் சாபம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அல்லது லக்ன பாவத்திலிருந்து 7ஆம் இடத்துல, 7th பிளேஸில் 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை இருந்தால் பெண் சாபம்னு சொல்லலாம். அல்ல சுக்கிரன் ராகு இணைவு, குரு பார்வை இல்லாமல் இருந்தால் பெண் சாபம்னு சொல்லலாம். ஜோதிடத்தில் விதிகளுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னா, விதி விலக்குகளுக்கு அதை விட பஞ்சம் இல்லை. ஒரு 1000 விதி இருக்குன்னு சொன்னால் 1,00,000 விதிவிலக்குகள் இருக்கு. ஆக எந்த விதிவிலக்கிலும் குரு பார்வை இல்லை மாட்டிக்காமல், தனித்த புதனுடைய பார்வை இல்லாமல், சுப கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடியதை நம்ம பெண் சாபம்னு சொல்கிறோம். இந்த சனி ராகு, சுக்கிரன் ராகு, சனி செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் இணையும் பொழுதும் பெண் சாபம்னு சொல்கிறோம். அதை தவிர சுக்கிரன் நீச்சம் பெறுகின்ற நிலையிலே பெரும்பாலான அமைப்புகளில் பெண் சாபம் என்பது ஏற்படுகிறது. ஆக இந்த நிலைகளில் சுக்கிரன் ராகு, சனி செவ்வாய், சனி ராகு இணையும் பொழுது பெண் சாபமானது உருவாகின்றது. சுக்கிரன் நீச்சம் பெறும் நிலையிலும் கூட பெண் சாபம் அதிகமாக உருவாகிறது. இந்த பெண் சாபத்திற்கான பரிகாரம் என்ன? 15 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்கிறது, ஆடை வாங்கி கொடுப்பது, திருமணமாகாமல் இருக்கக்கூடிய முதிர் கன்னிகளுக்கு நல்ல திருமணம் செய்து வைப்பது, ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்கான கல்விக்கான உதவிகளை செய்வது, இதெல்லாம் தான் பெண் சாபத்திலிருந்து ஒருவரை மீட்டு வரும். முக்கியமாக பெண் சாபம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் பெற்ற பெண் பிள்ளையினாலேயே மனசு கஷ்டப்படுகின்ற நிலைமை என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக பெண் சாபம் கொடூரமானது, கொடுமையானது. தயவு செய்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, நாம் கல்யாணம் பண்ண மனைவி, நாம் பெற்ற பெண் பிள்ளைகள், இவர்களை, நம்முடைய சகோதரிகள், இவர்களை முதல்ல மதிப்போம். நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம சக ஊழியர்களாக இருக்கக்கூடிய பெண்களை மதிப்போம், மரியாதை கொடுப்போம், அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்போம். இப்படி செய்தாலே பெண் சாபத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். இந்த காணொளி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து வேறொரு காணொளியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.